ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 5 2026க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 6 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், அங்கே இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா FSSAI பேன் 100% பியூர் டாபர் ப்ராடக்ட்ஸ். கம்பெனி ஷேர் வந்து என்ன இருக்குது, அவங்க 100% பியூர் டாபர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கம்பெனியோட ஷேர் வந்து 4% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ டாபர் ரெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் டேக் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, டாபரோட ப்ராடக்ட்ஸில் 100% வந்து நாங்கள் ரொம்ப பியூராகவும் நேச்சுரலாகவும் ஆர்கானிக்காகவும் தரோம் அப்படிங்கிற மாதிரி லேபிள் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து சொல்ல முடியாது. எல்லா லைக் வந்து அவங்க கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து 100% பியூர் நேச்சுரல் ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சில கொஷின் மார்க் இருக்கும். ஏதாவது சில பர்சன்டேஜ் வந்து மிஸ் ஆகலாம். 100% சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் கன்சியூமரை வந்து மிஸ்லீடிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு FSSAI சொல்கிறாங்க. ஸோ அந்த 100% அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி FSSAI வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து ஹனி, ஆப்பிள் சிடர் வினிகரு, அப்புறம் கோகோனட் ஆயில், சிசமே, கவுகி, கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து அப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா அவங்க வந்து அந்த FSSAI அட்வர்டைசிங் அண்ட் கிளைம்ஸ் ரெகுலேஷன் 2018 அதுபடி இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இதுக்கு லைக் வந்து இந்த டாபரோடைய ஹிமாலயன் ஆர்கானிக் ஆப்பிள் சீடர் வினிகரு, அதுக்கப்புறம் டாபரோடைய ஆர்கானிக் ஹனி, இதிலெல்லாம் வந்து ஜெய்விக் பாரத் லோகோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து FSSAIயோடைய வந்து அவங்களோட வேலிடாக அவங்கக்கிட்ட கேட்காம யூஸ் பண்ணுறாங்க. லைக் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாதிரி ஜெய்விக் பாரத் லோகோ போட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆர்கானிக்காக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, ரொம்ப நேச்சுரல் 100% அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அது அப்படி கிடையாதுல்ல. அதனால் வந்து இதுக்கு அவங்களுடைய அந்த FSSAI ஆர்கானிக் உடைய அந்த என்டோர்ஸ்மெண்ட் இல்லாமல் வேலிட் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து FSSAIயோடைய ஆர்கானிக் ஃபுட் ரெகுலேஷன் 2017க்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஈவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்ல வராங்க. அதுக்கு வந்து அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பியூரிட்டி அண்ட் குவாலிட்டியாக தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் வந்து மக்களை வந்து மிஸ்லீடிங்லாம் பண்ணவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து புதுசாக லேபிள் வந்து தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ப்ராசஸில் தான் இருக்கோம். ஆஸ் அ குட் கார்ப்பரேட் சிட்டிசனாக வந்து நாங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க தரப்புலேயே அவங்க சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து FSSAI வந்து இந்த மாதிரி சொன்னதுனால அந்த கம்பெனியோட ஷேர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 widely used medicine classified as carcinogenic by WHO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மெடிசன்ஸ் வந்து முக்கியமான தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து அதிக பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டு, லைக் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கனை வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மெடிசன். லைக் இது 3மே வந்து மெடிசன். இந்த 3 மெடிசனுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் அண்ட் கேன்சர் அப்படிங்கிறவங்களும் WHO அப்படிங்கிறவங்களும் கார்சினோஜெனிக் லைக் வந்து கேன்சரை உண்டுபடுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரோதியாசின் அப்படிங்கிறது, தென் வந்து வெரிகோனோசல் அப்படிங்கிறது, தென் வந்து ட்ரக்லோலிமஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 மெடிசன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. கார்சினோஜெனிக் லைக் வந்து ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து அந்த பிளட் ப்ரெஷருக்கு சாப்பிட்ற அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து ரூரல் ஏரியாலையும் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹில்லி அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸில், அதுக்கப்புறம் அவுட்டோர் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசிக்காக அது என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிசன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் சென்டர் டு ஃப்ரேம் SOP to டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கிட்ட, ஸ்டேட் கிட்ட, தென் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட, டெலிகாம் அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்க்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து யாராவது வந்து விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 0 ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி லைக் வந்து 0 ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ நிறையா வந்து லைக் வந்து பண மோசடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிலேருந்து லாஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு டைம் பவுண்ட் மேனர், ஏன்னா வந்து ரொம்ப மாதங்களாக இழுத்துட்டு போகக்கூடாதுல்ல, ஸோ அதனால் டைம் பவுண்ட் மேனருக்குள்ளே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. லைக் வந்து நேஷ்னல் கிரைம் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அகெயின்ஸ்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்காக. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2024 பார்த்திங்கன்னா 1 lakh மேலே இருந்திருக்கு. 2025 58,000 சம்திங் இருந்திருக்கு. 2026 June 30 வந்து 16,000 சம்திங் தான் இருக்குது. ஸோ இது நல்லது தான், பட் இருந்தாலும் இது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி இந்த சுச்சுவேஷன் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் பேசிக்காக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட்ஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இப்போ இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஒரு 7 years ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஹுட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து ராஜா ஹரி சிங் அப்படிங்கிறவர் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு ஹிந்து மன்னர், பட் அவர் ரூல் பண்ணது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முஸ்லீம் அந்த மாதிரி. அப்போ வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கக்கூடிய அந்த டைமில் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து நீங்கள் கேட்டிருப்பாங்க ராஜா ஹரி சிங் கிட்ட, நீங்கள் வந்து தனியாக இருந்துக்கிறீங்களா, இல்லை இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அவர் வந்து ஒரு ஹிந்து, ஆனால் வந்து அவர் ரூல் பண்ண மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸு. ஸோ அவர் வந்து ஒரு குழப்பத்திலே இருந்திருந்தார். ஓகே நம்ம தனியாகவே இருக்கலாமா இல்லை ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் பாகிஸ்தான் வந்து நிறைய பிளேசஸை வந்து ஜம்மு காஷ்மீரில் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி. அப்போ வந்து ராஜா ஹரிசிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா டைரெக்டாக வந்து ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து எங்களை காப்பாற்ற சொல்லி கேட்டிருப்பாரு. இங்கேருந்து நிறைய மிஷினரிஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசஷன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட், லைக் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரு சொல்லியிருப்பார். அவரும் அது கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். அதுக்குள்ளே வந்து நிறைய இடத்த வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து இருக்கிற சில இடங்களை வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மிலிட்ரி யூஸ் பண்ணி நம்ம கைப்பற்றிருப்போம். ஸோ அப்போ இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருப்போம்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதுதான் அந்த ஆர்டிகல் 370. ஸோ அவங்கள வந்து அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட்ஹுட் ரிவோக் பண்ணி யூனியன் டெரிட்டரியாக மாற்றி அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் மெயினாக வந்து இதை கொண்டு வந்தது காரணம் வந்து வயலன்ஸ் இல்லாமல் அந்த ரீஜனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிவோக் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. பகல்கம் அட்டாக், ரெட் ஃபோர்ட், அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆத்தர். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரோட எக்கனாமிக் சர்வேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற அந்த நேஷ்னல் ஆவரேஜில் விட இப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 76 லைக் வந்து 2013-14 79.9 இருந்தது. இப்போ 76.6 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.3% பக்கம் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸாக இருக்குது, நேஷ்னல் ஆவரேஜோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கிராஜுவேட்டான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சிட்டிசன்ஸ் வந்து ஏதாவது இது பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க மேலே வந்து லைக் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி லைக் ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி அதிகப்படியாக வந்து இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஷடவுன் ஆனது அந்த கண்ட்ரீஸ்லேயுமே இல்லை. 2019 பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நெட் ஷடவுன் வந்து அங்கே நடந்திருக்கு
அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கே பிரதிநிதிகளை விட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கார். தென் அதிகமான பவரும் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்டேட்ஹுட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இதே இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசிக்காக அவங்க சொல்ல வர விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து NATO enters a நியூ ஸ்ட்ராட்டஜிக் era ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ NATO அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதில் வந்து மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே மெம்பராக இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மெம்பராக இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யார் அகெயின்ஸ்டாக பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து NATO அப்படிங்கிறது. அதனால் நேட்டோவில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அதான் பேசிக்கான NATO விஷயம். இதில் வந்து யூஎஸ் பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஃபென்ஸில். பட் இனிமேல் நீங்களே உங்களோட பொறுப்புகள் லைக் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் செக்யூரிட்டி நீங்களே பார்த்துக்கோங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து நேட்டோவோட கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் வந்து ஜிடிபியில் 5% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் இப்போ யூஎஸ் வந்து யூரோப்புக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து இப்போ இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ். ஏன்னா இதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா யூரோப் வந்து முதல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 lakh ட்ரூப்ஸ் வந்து யூஎஸோடது இருந்தாங்க. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. 75 to 80,000 தான் ட்ரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வந்து யூரோப் கிட்ட கொடுக்கறது வந்து கம்மி ஆயிடுச்சு யூஎஸ்க்கு. ஸோ நேட்டோ வந்து 1.0, 2.0, 3.0 அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. 1.0 அப்போ பார்த்திங்கன்னா கோல்டு வார் டைம், யூஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்தால் அந்த டைம் அப்போ இருந்தது. நேட்டோ 2ல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் நடந்தது. இப்போ வந்து நேட்டோ 3 அப்படிங்கிறது அட் ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா 2022 ஹெக் சப்மிட்டில் வந்து நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாம் கமிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஜிடிபி வந்து 3.5 இருக்கணும் 2035க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஜெர்மனி வந்து அவங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. 2023 பார்க்கும்போது டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நிறைய டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் வந்து இருக்குது. என்னதான் வந்து மிலிட்ரியோட இது வந்து லைக் யூஎஸ் வந்து வேறு பக்கம் இது பண்ணாலும் யூரோப்பியன்ஸ்க்கு வந்து இன்னும் ஹெவிலி வந்து யூஎஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், சர்வேலன்ஸ், சேட்டலைட் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஎஸோட தேவைகள் வந்து யூரோப்ஸ்க்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து யூஎஸ் வந்து அந்த பக்கம் லைக் வந்து இண்டோ பசிபிக் ரீஜனுக்கு வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து போகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சைனாவோட க்ரோயிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணணும். அதை வந்து அந்த டாமினன்ஸை வந்து இவங்க வந்து அங்கே சைனாவோட டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் யூரோப்பும் டெவலப் ஆவாங்க, இந்த பக்கம் யூஎஸும் டெவலப் ஆவாங்க. இது வந்து நமக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. 2 பக்கமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்திக்கலாம். ஸோ க்ளோஸர் கோஆப்ரேஷனாக இருக்கலாம். யூஎஸ்க்கும் நம்ம க்ளோஸராக இருக்கலாம், யூரோப்புக்கும் க்ளோஸராக இருக்கலாம். காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ஆத்தர் சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பாட். இது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து 2036 ஒலிம்பிக் நடத்தணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கு வந்து நம்ம வந்து போட்டி போட்டோம் அப்படின்னா டாப் 10க்குள்ளே வரணும். அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ டாப் 10க்குள்ளே வரணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30லேருந்து 40 மெடல்ஸ் வாங்கணும். அதில் கோல்டு வந்து இருக்கணும் டபுள் டிஜிட்டில். அப்போ தான் வர முடியும். இப்போ 21st செஞ்சுரியில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து இப்போ 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து நம்ம ஒரு 7 மெடல் வாங்கியிருக்கோம். பாரிஸ் ஒலிம்பிக் வந்து 2024 நடந்துச்சு. அதில் 6 மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம சிங்கிள் டிஜிட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக அது டபுள் டிஜிட்டில் நம்ம வாங்கணும். ஸோ அப்போ இந்த ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா நம்ம அதுக்கான அலோகேஷன் அதிகப்படுத்தணும். அப்போ யூனியன் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக ஒரு 29,054 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 fold இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கேலோ இந்தியா ஸ்கீமுக்காக. இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரல், ஸ்டேட்டு, நேஷ்னல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் அக்ரிடேட்டட் அகாடமிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணி லைக் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற லைக் வந்து இந்த மாதிரி அகாடமிஸ்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயாவது இருக்கணும். ஒரு அகாடமி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி மோர் தென் வந்து 1000 சென்டர்ஸ் வந்து இருக்கணும் அட் ப்ரெசண்ட்டு.
ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய ஸ்கூல்ஸு, கிளப்ஸு, அங்கே இருக்கக்கூடிய டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கிராஸ் ரூட் லெவலில் கோச் கொடுத்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து லோக்கலாக இருக்கிற கோச்சுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேரியராக இருக்கும். அதை சரி செஞ்சு அதுக்கப்புறம் நேஷ்னல் கோச் அக்ரெடேஷன் போர்டு கொண்டு வந்து நல்லா அந்த பிடி டீச்சர்ஸ்லாம் வந்து பெட்டராக யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலையும் லைக் வந்து எஜுகேஷனையும் ஸ்போர்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய அத்லெட்ஸு இப்போ 2904 அத்லெட்ஸ் இருக்காங்கன்னா அதை வந்து ஒரு 28,000 வந்து எய்ம் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு அத்லெட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான அந்த டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணுறது. லைக் வந்து டிஜிட்டலைசேஷன் மாதிரி டேலண்ட்டாக யாரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் இல்லாமல் பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகிற அப்ரோச், கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே போகிற அப்ரோச். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா எஃபெக்டிவாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம 2030 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளால் ஒலிம்பிக் எப்படி பண்ண முடியும், ஏன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஒரு டெஸ்ட் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஆன்டி டோப்பிங் லைக் வந்து டோப்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊக்க மருந்து கொடுத்து இது பண்ணுறாங்கல்ல. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். தென் வந்து ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்து நம்ம ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் மூலிமா இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் கிராஸ் ரூட் லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம நினச்ச ஆசையை வந்து நம்ம நிறைவேற்ற முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.